இயற்கையாகவே உள்ள மந்திர சக்தி ஹாரியிடம் பாம்புகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த முடியும். ஆனால் அப்போது அத்திமை அவனை தள்ளிவிட்டு கோபமுடன் ஹாரி அத்திமையை கடுமையாக பார்த்தான். அடுத்த நொடியிலே சற்று முன் மகிழ்ச்சியாக இருந்தது. உடனே அவனை அடைப்பில் நிறுத்தினர். ஹாரி தன்னந்தனியாக மிகுந்த மகிழ்ச்சியமாக இருந்தார். ஏனெனில் அவர் ஹோக்வார்ட்ஸ் மைக் பள்ளியில் இருந்து ஒரு கடிதத்தை பெற்றார். ஆனால் அவன் சகோதரன் அதை பிடித்துக் கொண்டு அவனது பெற்றோரிடம் வழங்கிவிட்டான். மாமா அதில் உள்ள முகவரியை பார்த்ததும் அதிர்ச்சியடைந்து அஞ்சல் கடிதத்தை அவசரமாக கிழித்து போட்டார். மேலும் அஞ்சல் பெட்டியை மரத்தட்டியால் மூடியார். ஆனால் மாமா நிச்சயமாக எதிர்பார்க்கவில்லை அஞ்சல் கடிதங்களை அனுப்பும் புறாவை எவ்வளவு பிடிவாதமாக இருக்கலாம் என்று. அவர்கள் கூட்டமாக வந்து புகைப்படி மூலம் வீட்டுக்குள் அசத்தும் கடித மழையை ஏற்படுத்தினார்கள். நிலைமையற்ற நிலையில் மாமா குடும்பத்துடன் ஒரு வெற்றுக்கடலில் தஞ்சமடைந்தார். ஆனால் இன்று ஹாரியின் 11வது பிறந்த நாள். ஆத்திரம் வந்தவனாக தரையில் செங்குத்தாய் பாய்ந்தான். அல்ல, நான் உன்னை போன்ற பெருச்சகதரம் ஒருவரை அடித்துக் கொள்வேன் என்று கற்பனை செய்தேன். முடிவில் ஹைகே கைக்குழந்தையை சாப்பிட்ட கிராமத்துக்கு காற்று மாயத்தை செயல்படுத்தினார். அப்படிப்பட்ட ஹாரி இதையெல்லாம் புதியதாகவும் நெஞ்சை நிரப்புவதாகவும் கண்டார். இவ்வாறு அவர் ஹைகேவுடன் செல்ல முடிவு செய்தார். அவர்கள் முதலில் சிறப்பு வணிக சாலைக்கு வந்தனர். இது மந்திரவாதிகளின் பூரண வணிகமயமாகும். ஆனால் சார்ந்தவர்கள் வணக்கமாகப்பட்டு விஷயமாக உரியது. இதனால் ஹாரிக்கு மிகுந்த குழப்பம் ஏற்பட்டது. அது மட்டுமின்றி ஹாரி உண்மையில் ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்தவராக இருக்கிறார். அம்மாவும் அப்பாவும் உன்னை கூட்டிக் கொண்டு போவார்கள் என்று நீ எதிர்பார்க்க. ஒரு 3013 களஞ்சியத்தில் உள்ள பொருள்தான் முக்கியமானது. யோகி தன் விரலை கீழே சுருட்டினார். நுணுக்கமான கதவுக்கு பூட்டு திறக்கப்பட்டது. ஹாரி இது என்ன ரத்தினம் என்று ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் ஹைஃபடத்தலை ஒரு முட்டாளை அப்படியே எடுக்க சொல்லி ஃபைல் வைத்துக் கொண்டார். மேலும் ஹாரிக்கு அதை யாரும் பகரக்கூடாது என்று வலியுறுத்தி அடுத்து மிகவும் முக்கியமான கட்டத்துக்கு சென்று அவருக்கே உரிய ஒரு கையில் பிடிப்பதை தேர்ந்தெடுத்தார். கடை முதலாளி ஒரு மர்மமான கையில் பிடிப்பை எடுக்க ஹாரி அதை படர்வியின் செய்கையில் பிடிக்க வெகு புதிதாக நடந்தது. அந்த மகோட்டு ஒரு பெரிய பின்னணியை கொண்டது. இது இன்னொரு மகோட்டுடன் தொடர்புடையது. அவை 2 ஃபோங் குவாங் பீனிக்ஸ் இன் 2 இறகுகளை கொண்டு உருவாக்கப்பட்டதாகும். ஹாரியின் தலையில் இருக்கும் மின்னல் குறி இன்னொரு மகோட் டிபாரா ஏற்பட்டது. அந்த மகோட்டின் உரிமையாளர் ஜூஷி ஃபூடி. மொஃபுதிமோ ஒரு இருள் சூனியக்காரன். அவன் அனைவரையும் கட்டுப்படுத்த முயற்சிக்கின்றான். அவனை எதிர்க்கும் பலரும் அவனுடைய கையில் கொல்லப்படுகின்றனர். ஹாரியின் பெற்றோர்களை அவன் கொண்டு விட்டான். ஆனால் ஒரே ஒருவரை அவன் கொல்ல முடியவில்லை. அது ஹாரி. அவன் உடலின் ஏதோ ஒரு சக்தி தீமோனுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்த முடியும். மந்திர உலகத்தில் ஹாரி ஒரு பராமரிக்கக்கூடிய கதை. இதுவே அவனை அனைவரும் வணங்குவதற்கான காரணம். ஹாய்க்கு தேவையான பொருட்களை ஆயத்தப்படுத்திய பின் ஹாக்வார்ட்ஸுக்கு செல்கிற ஒரு ரயில் டிக்கெட் ஒன்றை விட்டுவிட்டார். ஆனால் டிக்கெட்டில் ஒரு முறையிலும் என்கிற 9 மற்றும் 4 3ஆம் பிளாட்ஃபார்ம் என்று எழுதியிருந்தது. இது என்ன தண்ணீர் கோழியா? ஆனால் தலைதாழ்ந்த போது ஹாய்க்கு இல்லாமல் போய்விட்டார். ஹாரி குழப்பத்துடன் இருந்தபோது ஒரு பெண் சில இளம் குழந்தைகளை அழைத்து திரை பீத்து சென்றார். ஹாரி அந்த பெண்ணின் வழிகாட்டலின்படி சென்று 4 அல்லது 3வது பிளாட்ஃபார்முக்கு வெற்றிகரமாக சென்று விட்டார். அப்போது ஹாக்வார்ட்ஸுக்கு செல்கிற ரயில் அவரது முன்னிலையில் இருந்தது. மற்றொரு பயணியானவுடன் திருப்பங்காளியை ஹாரி சந்தித்தான். அவர் புத்திசாலி ஹேர்மயோ, மற்றொருவர் சாதாரணமான ரோன். ஆனால் ஹாரிக்கு எதிர்பாராதபடி இவர்களே அவரது வாழ்க்கையில் மிக முக்கியமான 2 அஷ்காஸ் ஆவார்கள்.